ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி பர்மா ஸ்பெஷல் அத்தோ செய்யலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு தட்டை செய்யலாமா? பச்சை அரிசி அரை கப், கடலை பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், அது 1 ஹவர் சோக் பண்ணுங்கள். அப்போ ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிக்கோங்க. இதுக்கு கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட சில்லி ஃபிஷ் சேர்த்துக்கோங்க. இது கூட ஸ்டோக் பண்ண கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோஸை மாதிரி ஊற்றிட்டு திரும்பியும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். பூண்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நூடுல்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் கூட ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுவோக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்படி கையில் எடுத்து லைட்டாக அமுக்கி பாருங்கள். உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் தண்ணியில் விட்டால் ரொம்ப வெந்துடும். ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது இப்போது சின்ன சின்னதாக உடைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தட்டை, எண்ணெயில் போட்ட வறுத்த வெங்காயம், பூண்டு, திருவண்ண கோஸ், திருவண்ண கேரட், அப்புறம் பாயில் பண்ண நூடுல்ஸ், உப்பு, நூடுல்ஸ் மசாலா, கொத்தமல்லி, லெமன், அப்புறம் புளி தண்ணி. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாயில் பண்ண நூடுல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ திருவண்ண கேரட்டு, திருவண்ண கோஸ், வறுத்த பூண்டு, வறுத்த வெங்காயம், உப்பு, மசாலா, இப்போ வாட்டர் ரைஸ் சேர்த்துக்கலாம். இது நல்ல மொறு தன்மை கொடுக்கும். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் பிழிஞ்சுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஆத்தோ ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும்.